ஜீ தமிழ்ல 1:00 ஸ்லாட்ல போயிட்டு இருந்த இந்திரா சீரியல்ல ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. எஸ், யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த சீரியல்ல காவ்யா அப்படின்ற ரோல்ல சீரியல் ஆக்ட்ரஸ் ஜீவிதா பண்றாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த சீரியல்ல இருந்து குவிட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சிங்கப்பெண்ணே சீரியல்ல ரெஜினா அப்படின்ற ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது போக தோழி அப்படின்ற புது சீரியல்ல மெயின் லீடா வந்துட்டு நடிக்கிறாங்க. இதுவும் போக இன்னும் சில மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட் அ டைம் எல்லாத்தையுமே கேரி பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்திரா சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ காவ்யாவா நம்ம ஜீவிதாவை இனி பார்க்க முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பதிலாக இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் கூட நடந்துருச்சு அந்த சீரியல்ல. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல தாட்சாயினி இருக்காங்களே, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. நினைத்தாலே இனிக்கும் சீரியல்ல பார்த்தீங்கன்னா தர்ஷினி அப்படின்ற ரோல ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அழகான ஆக்ட்ரஸும் கூட. ஸோ அவங்க தான் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம இந்திரா சீரியல்ல காவ்யா ரோல்ல ஜீவிதாவை பார்க்க முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் தர்ஷினியா நடிச்ச நம்ம தாட்சாயினி தான் வந்துட்டு இனிமேல் காவ்யாவா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே காவ்யாவை போட்டது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நம்ம இந்திரா சீரியல்ல ஆக்ட்ரஸ் ஜீவிதாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க.